Good morning, students. Now I am going to discuss about difference between statement of affairs and balance sheet. Very important 5 marks. நம்ம எப்படி சம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீனுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் த பேசிக்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். Objectives. Statement of affairs is generally for the prepare the capital account. Find out the என்ன find out பண்ணுறோம், capital find out the business. Statement of affairsல நம்ம என்ன find out பண்ணுறோம்னா capital of the business find out பண்ணுறோம். நம்ம 2 marks ஒன்று படிச்சோம் இல்லையா, ஒரு ஃபார்மேட்ஸு க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அது சேம் ப்ரொசீஜரில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பேலன்ஸ் இன் ஃபிகரில் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். தென் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் ஃபார் த அசெட்டிங் திஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன். பேலன்ஸ் ஷீட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ். இதில் ஃபைண்ட் அவுட் ஃபார் த கேபிட்டல் அக்கௌண்ட், இதில் ஃபைண்ட் அவுட் ஃபார் த ஃபினான்ஷியல் லாஸ்ட் பொசிஷன்ஸ் ஃபார் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். தென் அடுத்தது asserting of this accounting system. Accounting system is a statement of a prepare when this double entry system is not strictly. டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம பேலன்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் கண்டுபிடிக்கும் போது சிங்கிள் காலத்தில் தான் நம்ம போட்டிருக்கோம், நாட் ஃபார் த டபுள் என்ட்ரி சிஸ்டம். This is for this double entry system is the followed. Double entry system means debit or credit வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம். தென் பேலன்ஸில் வந்து அசெட் அண்ட் லைபிலிட்டிஸை ஃபாலோ பண்ணுறோம். அதான் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ப்ரிப்பேர் வென் திஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் திஸ் மெயின்டைன்ட் அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம். இது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் நாட் ஸ்ட்ரிக்ட்லி, இதை வந்து ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தென் third one, basic of preparations. It is a not fully of based on this ledger balance. இது வந்து லெஜர் பேலன்ஸ் மாதிரி கிடையாது. பட் sources of document is some items are this method estimates. ஒரு சிலதை மட்டும்தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு சிலதில் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் மெத்தடில் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல, சிங்கிள் சைடில் தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். தென் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் திஸ் பேசிக் ஆஃப் லெஜர் பேலன்ஸ். இதில் வந்து கம்பல்சரி நம்ம லெஜர் பேலன்ஸில் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரையல் பேலன்ஸை சிங்கிள் பேலன்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதே வந்து நம்ம ஃபைனல் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் நம்ம எதில் ஃபாலோ பண்ணுறோம், லெஜர் டைப்ஸில் ஃபாலோ பண்ணுறோம். இதுதான் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தென் ரியபிலிட்டி ஆஃப் திஸ். இட் இஸ் திஸ் நாட் ரியபிள், இட் இஸ் பேஸ்டு ஆன் திஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பேசிக்காக நமக்கு ப்ராப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக கரெக்டான ஆன்சர் வரும்னு சொல்ல முடியாது. பட் திஸ் ஆர் தட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது சிங்கிள் சைடு அப்படிங்கும்போது நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ரெக்கார்டை ஃபாலோ பண்ண முடியாது. பட் டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ப்ரிப்பேர் அண்டர் திஸ் கரெக்டான ஒரு ரெக்கார்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில். தென் missing items. It is this difficult to these thirds in these items omitted to the complete the records are not maintained. இதை கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம், ஒமிட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் த ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன்ட். கரெக்டாக மெயின்டைன் பண்ணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் சின்ஸ் இஸ் த போத் ஆஃப் ஆஸ்பெக்டஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் டியூலி த ரெக்கார்டட் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒமிட்டட் இஸ் அ ட்ரேஸ் ஆஃப் ஈஸிலி. நம்ம வந்து ஈஸியாக இதில் என்ன பண்ண முடியும், ட்ரேசர் பண்ண முடியும். ட்ரேசர் பண்ணுறதால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் நடக்கலைன்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன் ஐடென்டிஃபை பண்ண முடியும், எங்கே மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குன்றது நம்மளால் ப்ராப்பராக ரெக்கார்டு இல்லாதால நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியாது. பட் இதில் வந்து நமக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதால இதோடைய மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லையா, பேலன்ஸ் ஷீட்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் பேலன்ஸ் ஷீட்ஸோட டிஃப்ரென்ஸ். இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். வெரி இம்பார்ட்டண்ட் இது. தென் நெக்ஸ்ட்டு இதே டைப்பில் நம்ம சம்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே 2 டைப்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி போடணும் அப்படின்றதுக்கான பேசிக்ஸ் சொல்லிடுறேன். Does not the keeper proper books of accounts find out this profit or loss made him for the your year ending 31st March 2018, particular 1/4/2017, 31st 3/2018. இந்த மாதிரி கிரெடிட் ஆர் டெபிட்னு கொடுத்துருந்தா, டெபிட்னு கொடுத்தா அசட்டுக்கு கொண்டு போயிடுங்க, கிரெடிட்னு கொடுத்துருந்தா லைபிலிட்டி கொண்டு போயிடுங்க. இதுதான் அதோடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட். இந்த மாதிரி உங்களுடைய கொஷின்ஸில் இருந்துச்சுன்னா கிரெடிட்னா லைபிலிட்டி சைடு, டெப்டாஸ் அப்படின்னா அசட் சைட் கொண்டு போயிடுங்க. பேங்க் பேலன்ஸ் ஆர் கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக்கு, டெப்டாஸ், பிளான், ஃபர்னிச்சர், கிரெடிட்டாஸ். அடுத்தது கீழே பாருங்கள், ஹிஸ் வித்ட்ரா ஃபார் 40,000 ஃபார் திஸ் பர்சனல் யூஸ். த இன்ட்ரோடியூஸ் த additional capital. Introduce means additional capital. Another one name 16,000. Capital of the for expansions his business.
This for this provisions of 5% and bad debits to be made and this plant is to be depreciation on 10%. பட் இதுதான் கொஷின்ஸ் உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸு டிஃப்ரென்ஸு தென் அனதர் 5 மார்க்ஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னா இதுதான் நம்ம கொஷின்ஸில். இந்த கொஷின்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா calculate the opening capital, calculations of the opening capital. In the books of Ahmad, the calculations of opening capital, statement of affairs in 31st March 2017, liability, assets, பேங்க் ஓவர் டிராஃப்ட் எதாவது லைபிலிட்டி எதாவது அசட்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபார்மேட்ஸ் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்ஸ் ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சம்மை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அப்போ தான் சம்மை நீங்கள் கிளியர் பண்ண முடியும், உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் கிரெடிட் சைட், கிரெடிட் மீன்ஸ் லைபிலிட்டிஸ், கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக், டெப்டார்ஸ், பிளான், ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. Both are say for this equal to them 1,66,800. 14 plus 60 ரெண்டையும் ஆட் பண்ணால் 74,000. 74,000ல் 1,66,800ல் மைனஸ் பண்ணால் 92,800 கிடைக்கும். இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் மீன்ஸ் பேலன்ஸ் இன் ஃபிகர்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப். calculate the opening capital. Then another one, calculations of closing capital. Statement of affairs is the 31st March 2018. அதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையும் ஃபாலோ பண்ண போகிறோம். கிரெடிட்டார்ஸ், கேபிட்டல், பேலன்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். தென் another one, பேங்க் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக், டெப்டார்ஸ், ப்ரொவிஷன் அண்ட் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்டார்ஸு, பிளான்ட்டு, டெப்ரிஷியேஷன் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 5% டெப்ரிஷியேஷன்ஸ் வந்து உங்களோட கொஷின்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது பாருங்கள். நம்ம அதை அப்படியே கண்டுபிடிக்க போகிறோம். பேங்க் பேலன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 18,000 இருக்குது, அதை கொண்டு வந்துடுங்க. அடுத்தது கேஷ் இன் ஹேண்டு 1,500, ஸ்டாக் 16,000, டெப்டாஸ் வந்து 30,000. அதில் 5% கண்டுபிடிக்கிறோம். 1,500 5% எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். 30,000 இன்ட்டு 5 100, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போது 2 ஜீரோக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. 3 5s are 15. ஓகேங்களா? 1,500. இந்த 1,500 30,000ஸில் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணால் 28,500. அதே மாதிரி தான் பிளான்ட்டு 80,000. 10%னாவே ஒரு ஜீரோ கட் பண்ணாலே 8,000 அப்படியே எடுத்துக்கோங்க. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 72,000. ஃபர்னிச்சர்ஸ் அப்படியே இருக்குது, 40,000 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஓவரால் ஆட் பண்ணிங்க. 1,76,000. ரெண்டு பக்கமும் டேலி பண்ணுங்கள். டேலி பண்ணிவிட்டு 72ல் மைனஸ் பண்ணால் 1,04,000 கிடைக்கும். இதுதான் பேலன்ஸ் இன் ஃபிகர். க்ளோசிங் கேபிட்டல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், க்ளோசிங் கேபிட்டல். இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2 மார்க்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இல்லையா ஃபார்மேட்ஸு, அந்த ஃபார்மேட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், adjusting closing capital less opening capital or profit or loss. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் நம்ம சிங்கிள் என்ட்ரின்னு சொல்கிறோம், இதை டபுள் என்ட்ரின்னு சொல்கிறோம். நம்ம அப்போ நம்மக்கிட்ட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1,04,000. ட்ராயிங் வந்து உங்களோட கொஷின்ஸில் செக் பண்ணுங்கள். 40,000 ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 1,44,000 லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 16,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,28,000. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது பாருங்கள். அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,28,000 லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டலும் ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருந்துச்சுன்னா லாஸ், ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட். அப்போ 1,28,000 அட்ஜஸ்டிங் தான் அதிகமாக இருக்குது, அப்போது 92 வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ப்ராஃபிட் 35,200 ஃபார் த ப்ராஃபிட் ஃபார் த இயர். இதுதான் ஒரு 5 மார்க்ஸ்க்கான ஃபார்மேட்ஸ். ஓகேங்களா? இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள்.